இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ, இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையாக பிறந்திருக்கும் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். குழந்தை இயேசுவை தாய் மரியாளும் தந்தை யோசேப்பும் கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள். காணிக்கையாக 2 மாடப்புறாக்களையும் புறா குஞ்சுகளையும் கொண்டு வந்து கொடுத்து நேர்ச்சை செலுத்துகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் குழந்தையாக இருந்த பொழுது நம்முடைய பெற்றோர் நம்மை முதலாக கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்திருப்பார்கள். கடவுளிடத்திலே அர்ப்பணித்து ஆசி பெற்று வந்திருப்பார்கள். இந்த நாளிலே அந்த நிகழ்வுகளையெல்லாம் நினைத்து பார்த்து அந்த பெற்றோரின் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றதற்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டின் இறுதி காலத்திலே நாம் பயணிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி நாட்கள். அதிகமாக நாம் நன்றி சொல்ல இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நம்மை நல்லபடியாக கோவில், விவிலியம்
இன்னும் ஆண்டவர் சார்ந்த காரியங்கள் என்று விசுவாசத்தில் வளர்த்தெடுத்த நம்முடைய பெற்றோரையெல்லாம் நாம் நன்றியோடு இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். அவர்கள்தான் நமக்கு இந்த ஆன்மீகத்தை, இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்மை கோவில் கோவிலாக அழைத்து சென்று நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். எத்தனையோ திருத்தலங்களுக்கு சென்று வேண்டுதல் வைத்து இன்னும் பலர் திருத்தலங்களுக்கு அல்லது ஆலயங்களுக்கு சென்று ஜெபித்ததன் வழியாகவே பிறந்திருப்பார்கள். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். பல்வேறு நிலைகளிலே நாம் நோய்வாய்ப்பட்டு கிடந்த வேளைகளிலெல்லாம் நம்முடைய பெற்றோர் நேர்ச்சை வைத்து நம்பிக்கையோடு கடவுளிடத்திலே அர்ப்பணித்து ஜெபித்து தான் இன்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வளர்ந்து வந்திருக்கின்றோம். இன்றும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இப்படியாக கோவிலுக்கு அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த குடும்பத்தார் சொன்னார்கள், எங்களுக்கு விடுமுறை காலம் என்று சொன்னாலே நாங்கள் ஆலயங்களை தேடிச் சென்று ஜெபம் செய்து அங்கேயே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தங்கி இருப்பது தான் எங்களுடைய வழக்கம் என்று சொன்னார்கள். கடவுள்தான் எங்களுக்கு உறவினர். விடுமுறை நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இன்ப சுற்றுலா என்று சொன்னால் ஆலயங்கள் எங்கே இருக்கிறதோ ஆலயங்கள் தான் எங்களுக்கு அப்படியான ஒரு இடம் என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த பெற்றோரை, அந்த குடும்பத்தை நான் ஆச்சரியமாக பார்க்கின்றேன். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலத்திலும் ஆலயத்தின் மீது, ஆண்டவரின் மீது இவ்வளவு அக்கறையும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு பெற்றோர், நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். அந்த பிள்ளைகளும் கடவுளுக்கு உகந்த விதத்திலே வளருவார்கள். நமக்கெல்லாம் சொந்தம் உறவு ஆலயம், நமக்கெல்லாம் சொந்தம் நம் கடவுள் ஒருவரே என்ற மேலான உறவோடு பயணிப்பது உண்மையிலேயே ஆசீர்வாதமான ஒன்றுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ ஆலயங்கள் நமக்கு மிகவும் தொடர்புடைய, நம்முடைய வாழ்க்கையில் இன்ப துன்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான இறை இல்லமாக இருக்கின்றன. ஒரு சிலருக்கு அது வேளாங்கண்ணியாக இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு சில முக்கியமான திருத்தலங்களாக இருக்கலாம். இந்த ஆலயத்திற்கு, இந்த திருத்தலத்திற்கு சென்றால் எனக்கு நல்லது நடக்கும், அமைதி கிடைக்கும் என்று நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் வளர்ந்திருப்போம். இதோ இந்த நாளிலே சூசையப்பரும் மரியாளும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு அழைத்து வந்தார்கள், எடுத்து வந்தார்கள். அந்த நிகழ்வை வாசிக்கிற பொழுது நாமும் ஆலயத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நினைத்து பார்ப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆலயத்தோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை இணைத்து வளர்க்க வேண்டும். அவர்களை திருப்பலிக்கு அழைத்து வருவதும், அவர்களை ஆலய காரியங்களில் அக்கறையோடு ஈடுபட வைப்பதும் அவர்கள் பிற்காலத்திலே கடவுளுக்கும் உங்களுக்கும் உகந்தவர்களாக வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. எனவே உங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்பி வையுங்கள். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளோடு கோவிலுக்கு வாருங்கள். எப்படி சூசையப்பரும் மாதாவும் குழந்தையாக இருந்த இயேசுவை ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார்களோ அதே போல, ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இதோ இந்த நாட்களிலே சிறப்பாக உங்களை ஆசிர்வதிப்பார். நீங்கள் எந்தெந்த ஆலயங்களுக்கு சென்று என்னென்ன வேண்டுதல் வைத்தெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பெத்லகேம் ஊரிலே எங்களுக்காக பிறந்து வந்திருக்கும் இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் குழந்தையாக இருந்த பொழுது சூசையப்பரும் மாதாவும் உம்மை ஆலயத்திற்கு அழைத்து வந்தார்களே, அதே போல
இம்மண்ணுலகில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அன்போடு இறை நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு குழந்தைகளை அழைத்து வரும்படியான ஒரு சூழலை உருவாக்கி தாரும். இதோ இந்த நாளிலும் குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல உடலுள்ள சுகத்தோடு நீர் வளர்த்தெடுப்பீராக. இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து வளரும்படியாக நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. நீரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அமைதியினால் ஆசீர்வதிப்பீராக. குடிபோதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் விடுதலையை தருவீராக. இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நீர் ஆசீர்வதியும். அவருடைய உள்ளத்தின் பாரங்களை, வேதனைகளை, துயரங்களை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக. இயேசுவே, இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்கள் பயணங்களில் உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைவதாக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராக. திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்கள், வழக்குகளிலிருந்து விடுதலை வேண்டி ஜெபிப்பவர்கள், தேர்விலே வெற்றி வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளால்